நான் தான் எடுக்க போனா அடுக்க வீட்டுக்கு வேணாம்னு சொல்லி பேசிக்காம பையன் உம்புல கண்ண மூடின்னு உம்புல செத்துட்டாங்க நீமா நான் மட்டும் தனியா இருக்க முடியாது உன்னை பத்திரமாது தங்கம் போல பார்த்து பார்த்து வளர்த்தேனே. அடே அக்னிசித்தா, நீ 5 வயதிலேயே அக்னி வென்றோன் என்பதால் உனக்கு போருக்கு அனுப்பினேனே. அதுவும் பொய்யானதா? மகனே, என் மூத்த மகனே, எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ அரசாக நினைத்திருந்தேனே, அந்த கனவும் பாயாகி விட்டதே. மகனே மகனே, அந்த கட்டின் மெத்தல் மேல் அழகாக விளையாடி விளையாடி இருந்தாயே, இனி நான் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நினைப்பு தாடா வரும். மகனே கண்மணி அக்னிசித்தா, எப்படி இருந்தால் மகன் என்ற பாசத்தை அறிந்து விட்டேன்.
ஆனாலும் ஆ. மன்னவர் முன்வைத்த கால பின் வைப்பது கிடையாது. சிரிக்காதீங்க. ஏய், எத்தனை உயிர் ஆமா போனாலும் சரி, ஆ என் உயிர் ஆ இருக்கும் வரைக்கும் ஆ. நான் போருக்கு செல்லத்தான் போகிறேன். இது பில்லு பிடிங்க போறதுக்கு மாட்டுக்கா? ஏய், டேய், ஆ. சண்டைக்கு போறேன்றாரா? பாப்போம். ஏன் மகாராஜா? ஏய். நீங்க போகாதீங்க. நீங்க போகாதீங்க. இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. ஏய், சேரவா, இவனை போய் அடிச்சிட்டா, அரை நாள் சம்பளம் cut பண்ணிடுவாங்க. அரை நாள் சம்பளம் cut பண்ணிடுவாங்க. மணி 3 ஆயிடுச்சு, 3 ஆகுது, ஆகுது. அரை நாள் சம்பளம் cut. ஏய், யாரு கட்டாலும் கட்டுதான். அவன் மகன் இன்னொரு இருப்பான் வாங்குறான். அவன் அனுப்பு. ஏய், சொல்லுங்க. உண்மைதான். எப்படிங்க? சம்பளம் கட்டணும் மகளுக்கா? ஆமா. சம்பளம் வேணும்னா 3 மகனையும் போட்டு தரணும். போடா. அடுத்து அந்த யமனையே வென்றவன் யாருங்க? என் மகன், இரண்டாவது மகன். ஏன் மகாராஜா? ஆ, நீ வவுத்து என்னதான் சொல்ற? இல்ல என்னதான் சொல்ற சொல்ல? ஏண்டா? ஏங்க? ஆ, இதுதாங்க சொன்னேன். ஆ, என் தம்பி சாகர வரவானா? ஆ. அவன் எவனே வென்றான். ஆ. வாயுவில் சூரிய காட்டுல வீங்கி ஆ. சாகர வரது வாங்கலாம். ஆ. இவன் போல ஜெயிச்சு அனுப்பினேன். ஆமா. அவனுக்கு இவன் கூட அவன் 500 ரூபா போட்டு ஆ. இப்ப புள்ளி அனுப்பிச்சா ஆ. புள்ளிய போட்டான். ஆ. இந்த புள்ளி இருக்குமே ஏங்க டேய், அனுப்புறேன்? அனுப்பிடா போட்டு இன்னொரு புள்ளிக்கிறான். பட்டை நிலை வரைக்கும் ஆ. நானே போலீஸ் நிலை வந்தாலும் கூட ஆ. ஊர் செய்யடா. புள்ளி அனுப்புறா. ஆமாண்டா. சரி யாரு? டேய், அந்த யமனையே வென்றவன் ஏய், காவிரி சொல்லப்பட்ட ஏய், யமனை வென்ற ஏய். என் மகன் ஏய். யமஜாயித் என்று பெயர் வைத்தேன். வரைதா அப்படிப்பட்ட என் இரண்டாம் மகனை இன்று சேவைப்பட்டு கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறேன். அழைத்து வா பார்ப்போம். சரி, இவனை மாத்தானே. மாதாவு சொல்லியா? மாதாவுடைய இரண்டாவது மகனாகிய மகனாகிய யமஜெயந்தி அழைக்க யமஜெயந்தி சபைக்கு வருகிறார். அன்னோட கதை சொல்றோம்.